நீங்கள் படிக்கும்போது ரீட் நோட்ஸ்ன்னு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு புக்கு தந்திருப்பாங்க, நோட்ஸ் தந்திருப்பாங்க. ஸோ அது மட்டும் பார்க்க மல்டிபிள் செக்டாரை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ கூகுளில் பார்க்கும்போது அங்கே ஒன்று இருக்கும், கைடை பார்க்கும்போது அங்கே ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் கைடு வாங்க முடியாது, அதெல்லாம் மல்டிபிள் இதெல்லாம் வாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏஐட்ட கேட்கலாம். நிறைய ஏஐ வந்திருக்கு, அது மூலியமாட்டும் உங்களுக்கு ChatGPT இருக்குது, மைக்ரோசாஃப்ட் இருக்குது, ஜெமினி இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது மல்டிபிள் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் கிடச்சா கூட அது உங்கள் ஸ்டடீஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு இன்னும் உங்கள் மெமரி இதை ஸ்கைராக் பண்ணலாம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஏஐ நீங்கள் வச்சு படிக்கும்போது எதிர்காலத்தில் நல்ல இதெல்லாம் நீங்கள் வந்துடலாம். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் ஏஐ தான் வந்துட்டு இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு எல்லாேருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதுக்கு நிறைய ஸ்டடி டிப்ஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிங்க. ஸோ தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.